இது எங்கட மூதாதையர் வந்து கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி உழைச்சு வாங்கின காணி. நீங்கள் இப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த மண்ணுக்காக இருந்தது எல்லாம் மக்கள் வாக்களித்த மக்கள் என்ற ரீதியில எங்களுக்கு வந்து அவர்கிட்ட சில எங்களுக்கான உரிமைகளை தட்டி கேட்கறதுக்கும் எங்களுக்கு உரிமை இருக்கு. ஆணை விடுவிக்கப்பட வேண்டும், வீதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் இதிலே செய்கிற இந்த விஷயங்களை நாங்க திருப்பவும் சொல்றோம், இதை நீங்க அரசியல் வியாபாரமாக்க வேண்டும். வரைக்கும் அது பாதுகாப்பு வேதி அகற்றப்படாமல் அந்த பகுதிக்குள்ள மக்கள் அங்கே செல்ல முடியாமல் அதை நானும் வருவேன். என்னோட காணி அதுக்காக இருக்கு. ஆனால் நாங்கள் காணிக்கு போயிருக்கிறோம், ராணுவத்திட அனுமதி பெற்று காணிக்கு போய் வரோம். ஆனால் அந்த காணி இதெல்லாம் நாங்கள் முழுமையாக ஒன்றும் செய்ய முடியாது. இந்த இடத்துல ராணுவத்தை சீண்டியோ நாங்க நேரடியா சொல்றோம், நாங்க ராணுவம் சார்பா இல்ல அரசியல், நீங்க வந்து சீண்டி அரசியல் செய்ய வேண்டும். ஒரு நல்ல காலம். ஆகவே நீங்கள் அரசியல் செய்து இந்த பாதைகளை குழப்பாதீங்க. உண்மையிலே அது இப்ப நாங்க மக்கள் சொல்றோம், 6 மணிக்கு அது பழமையா எந்த பாதையும் வெளிவா இந்த உயர் பாதுகாப்பு நிலையத்துல முதல் அப்படி விடுவான், அப்புறம் 6 மணில இருந்து 9 மணி ஆக்குவான். இப்பளை அச்சுவேலி பாதை மெப்பிலிருந்தே அளிக்கப்பட்ட பாதையாக இருக்கிறது. நீதியான முறையில் உரிமையாளர்களின் கோரிக்கைக்கு அமைவாக காணிகள் மீள் அளிப்பதற்கான வெளிப்படையான தீர்வு ஒன்றை முன்வைக்க வேண்டும். 2018ஆம் ஆண்டு விடுவிக்கப்பட்ட காணிகள் கூட இதுவரைக்கும் வந்து முழுமையாக விடுவிக்கப்படவில்லை. இங்கேயும் பாதை மட்டுமே திறக்கப்பட்டிருக்கிறதை ஒழிய மக்களுக்கு வந்து அவருடைய காணியை வந்து அனுபவிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்குது. இடைஞ்சலை ஏற்படுத்தியதற்கு நான் மிகவும் மன வருத்தம் அடைகிறேன். அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா அவர்கள் யாழ்ப்பாணம் நல்லூருக்கு வரவுள்ள நிலையில் திடீரென முளைத்த வலிவடக்கு காணிகள் விடுவிப்புக்கான அமையம் என்ற பெயரில் பலாலி வீதி வஜாவலான் சந்தையில் காலை 8:30 மணியளவில் ஊடக சந்திப்பு ஒன்றை அந்த அமையம் நடத்தியது. இந்த சந்திப்பு பலாலி வீதியில் வஜாவலான் சந்தைக்கு அருகில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏதும் ஏற்படாத வகையில் நடத்தப்பட்டது. அந்த வேளையில் அங்கு வந்த போலீசார் விடயத்தை கேட்டறிந்து கொண்ட பின்னர் ஏற்பாட்டு குழுவில் சிலரின் தேசிய அடையாள அட்டைகளை பரிசோதனை செய்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தொடர்ந்து போலீசார் ஊடக சந்திப்பை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கினர். அத்துடன் ஏற்பாட்டு குழுவினருக்கும் அங்கு வந்த வலிவடக்கின் பொதுமக்கள் சார்பில் பேசக்கூடியவர்களுக்கும் இடையில் சில குழப்பங்கள் ஏற்பட்டது. இறுதியாக போலீசாருக்கும் நன்றி தெரிவித்த ஏற்பாட்டு குழுவினர் கலைந்து சென்றதை அவதானிக்க முடிந்தது. வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். நன்றி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வெள்ளி வடக்கு காணிகள் விடுவிப்பு அமையத்திலிருந்து நாங்கள் ஒரு கவலை ஈர்ப்புக்காக இந்த பிரஸ் மீட்டை வச்சிருக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தர இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் வசாவிலான் சந்தியிலிருந்து அவருக்கு ஒரு கருத்தை தெரிவிக்க இங்கே வந்திருக்கிறோம். முக்கியமாக இந்த பகுதியில் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் காணிகள் வந்து இதுவரைக்கும் விற்கப்படாமல் இருக்கின்றது. அவர் ஜனாதிபதி அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தின் போதும் தேசிய மக்கள் சக்தி அவர்களுடைய இதில் வந்து சொல்லியிருந்தாங்க, கட்டாயம் வந்து இந்த காணிகள் எல்லாவற்றையும் மக்களுக்கு விடுவித்து தருவேன் என்று சொல்லி இதுவரைக்கும் அது விடுவிக்கப்படவில்லை. அவர் இன்றைக்கு வருகிறார். மறுபடியும் அவருக்கு இதை ஞாபகப்படுத்துவதற்காக ஒரு மக்களுடைய கருத்தையும் அத்தோடு அவர்களுக்கு ஒரு மகஜரையும் தயாரித்து
திறக்க போகின்றோம். இங்கே கிட்டத்தட்ட வந்து 3000 ஏக்கர் காணி கிட்டத்தட்ட 35 வருட காலமாக இராணுவத்தின் கைவசமே இன்னும் இருக்கின்றது. இது வந்து யுத்தம் முடிந்து 15 வருட காலம் ஆகிவிட்டது. முக்கியமாக இந்த நாட்டில் வந்து ஒரு சுபிட்சமான ஒரு சமாதானமான ஒரு நல்ல எதிர்காலம் பெற வேண்டும் என்று அனைவரும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதுக்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்த காணி விடுவிப்பு இருக்குது என்பதை நாங்கள் அவர்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். இன்னும் பல ஆயிரம் மக்கள் தங்களுடைய காணிகளை சந்தோஷமாக அனுபவிக்க முடியாத இடத்தில் இருக்கின்றார்கள். 2018ஆம் ஆண்டு விடுவிக்கப்பட்ட காணிகள் கூட இதுவரைக்கும் வந்து முழுமையாக விடுவிக்கப்படவில்லை. இங்கேயும் பாதை மட்டுமே திறக்கப்பட்டிருக்கிறதை ஒழிய மக்களுக்கு வந்து அவருடைய காணியை வந்து அனுபவிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்குது. மயிலட்டி துறைமுகம் இன்றைக்கும் வந்து மீனவர் மக்களுக்கும் கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கு பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கு. பாதைகள் இன்னும் பல பாதைகள், இந்த பாதை அதாவது தெல்லிப்பளை அச்சுவேலி பாதை மெப்பிலிருந்தே அளிக்கப்பட்ட பாதையாக இருக்கிறது. இதெல்லாத்தையும் மாற்றப்பட்டால் தான் உண்மையான ஒரு சரியான சமாதானத்தை ஏற்படுத்தலாம், நல்லிணக்கத்தை ஏற்படுத்தலாம். தையிட்டி போன்ற இடங்கள்ல காணிகள் அபகரிக்கப்பட்டு இந்த நிலப்பாடு எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் மாற்றம் பெற வேண்டும் என்று நாங்கள் இந்த கவலையீர்ப்பை வந்து இந்த பிரஸ் மூலமாக வந்து தெரிவிக்க விரும்புகின்றோம். இந்த மகஜரை இப்ப வந்து அமுதன் ஒரு முறை வாசிப்பார் உங்கள் அனைவருக்கும். அதுக்கு பிறகு ஊர் மக்கள் யாரும் கருத்து தெரிவிக்க விரும்பினால் அவர்களும் அந்த கருத்தை தெரிவிப்பாங்க. நன்றி. மாண்புமிகு அனுரகுமார திசாநாயக்கா இலங்கை ஜனாதிபதி, மதிப்புக்குரிய சகோதரர் அனுரா அவர்களே, வழிவடக்கு உயர் பாதுகாப்பு காணிகள் விடுவிப்பு தொடர்பாக 1990ஆம் ஆண்டு முதல் 35 வருட காலமாக உயர் பாதுகாப்பு வலயம் என்னும் பெயரில் இலங்கை அரசினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள வழிவடக்கில் கீரிமலை, காங்கேசன்துறை, தையிட்டி, ஊரணி, மயிலிட்டி, பலாலி, வயாவிலான், கட்டுவன், குருந்தசிட்டி, தோலப்பட்டி ஆகிய கிராமங்களில் மக்களின் காணிகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் கூறப்பட்டதற்கு அமைய உடனடியாக காணிகளை விடுவிக்குமாறு வழிவடக்கு காணிகள் விடுவிக்கான அமையம் கோரிக்கை விடுக்கிறது. யுத்தம் முடிந்து 15 ஆண்டு காலம் முடிவடைந்ததும் 5வது ஜனாதிபதி மாற்றமாகியும் 4வது பாராளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்டும் பல வாக்குறுதிகள் வழங்கியும் இதுவரை சுமார் 2900 ஏக்கர் காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை. கடந்த 10/4/2025 அன்று பலாலி வீதியின் ஒரு பகுதி நிபந்தனைகளுடன் பகல் நேரத்தில் மட்டும் திறந்து வைக்கப்பட்டதை வரவேற்கும் அதே நேரம் 2018ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசின் ஆட்சியில் தேசிய பாதுகாப்பு குழுவின் அனுமதி பெறப்பட்ட காங்கேசன்துறை, மயிலிட்டி, பலாலி போன்ற கிராமங்களில் விடுவிக்கப்பட்டிருந்த சுமார் 500 ஏக்கர் காணிகளில் 50 ஏக்கர் காணிகள் மட்டுமே இதுவரை மக்களின் தேவைக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக இந்த காணிகளை மக்கள் முழுமையாக அனுபவிக்க முடியாத நிலையில் இராணுவ கெடுபிடிகள் தொடர்ந்தும் நீடிக்கின்றன. தேசிய மக்கள் சக்தி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அனைவரும் சமமாகவும் சமத்துவமாகவும் நடாத்தப்படும் புதியதோர் இலங்கையை உருவாக்குவதாக வாக்குறுதி அளித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் முடிந்து 6 மாதங்கள் ஆகியும் பாராளுமன்ற தேர்தல் முடிந்து 5 மாதம் கழிந்தும் புதிதாக காணிகள் விடுவிக்கப்படவில்லை. மக்களின் துன்பத்தினை தமது அரசியலுக்கு தேசிய மக்கள் சக்தி பயன்படுத்தாது என்று கூறியிருந்தாலும், இனவாதமற்ற அரசியலை ஏற்படுத்துவதாக வாக்குறுதி அளித்திருந்தாலும் சிங்கள மக்கள் கூட ஆதரிக்கும் பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதில் ஏன் தாமதம்? எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் 6/5/2025 அன்று நடப்பதற்கு முன் வடக்கு மக்களின் வாக்குகளை பெற்ற நீங்களும் உங்களது அரசும் உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருக்கும் மக்களுக்கு காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் அதே நேரம் பின்வரும் கோரிக்கைகளை உங்கள் அரசுக்கு முன்வைக்கின்றோம். வழிவடக்கில் முப்படையினரதும் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரில் கையகப்படுத்தப்பட்டுள்ள அனைத்து காணிகளையும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். 1983ஆம் ஆண்டு முதல் விமான நிலைய விஸ்தரிப்புக்கென கையகப்படுத்தப்படும் இதுவரை எந்தவித பயன்பாடோ அபிவிருத்தியோ செய்யப்படாத காணிகள் உடனடியாக உரிமையாளரிடம் கையளிக்க வேண்டும். ஜனாதிபதி மாளிகை மற்றும் தையிட்டி விகாரை போன்ற காணிகள் தொடர்பாக விசேட அவதானம் எடுத்து நீதியான முறையில் உரிமையாளர்களின் கோரிக்கைக்கு அமைவாக காணிகள் மீளளிப்பதற்கான வெளிப்படையான தீர்வொன்றை முன்வைக்க வேண்டும். தற்போது அரசின் அமைப்புகளால் கையகப்படுத்தப்பட்டு அல்லது பயன்படுத்தப்படும் அனைத்து காணிகள் மற்றும் அவற்றின் உரிமையாளர்கள் தொடர்பான விவரங்கள் அடங்கிய முழுமையான வெளிப்படையான அறிக்கை ஒன்றை பொதுமக்கள் பார்வைக்கு வெளிப்படுத்த வேண்டும். விடுவிக்கப்பட்ட காணிகளை பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களை பாதுகாப்பதும் பராமரிப்பதில்
உள்ள சவால்களை நீதியானது மனிதாபிமான முறையில் கையாண்டு காணிகளை பாதுகாப்பதற்கு எல்லைகளை நிர்ணயிக்கும், குறைந்தது வேலி போட்டு மின்சார இணைப்புகளை பெற அரச நிதி ஒதுக்கீடு செய்து 2025 தொடக்கம் கட்டமாக அமுல்படுத்த வேண்டும். இந்த பகுதியில் மக்களின் சொத்துக்கள் அளிக்கப்பட்டுள்ளது என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மையே. ஆகையால் நீதியான நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி வாக்குறுதி அளித்துள்ள தேசிய மக்கள் சக்தி அரசு காணிகளை விடுவிப்பதுடன் குறைந்தது வீடுகளை மீள கட்ட அல்லது புனரமைக்க திட்டமிடல் செய்து வருடாந்தம் இதற்கான நிதியினை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்தல் வேண்டும். இந்திய மீன்பிடி படகுகள் காரணமாக எமது மீன்பிடியினருக்கு ஏற்படும் பாதிப்பு பற்றி அனைவரும் அறிவார்கள். அதே நேரம் 1981ஆம் ஆண்டு வடக்கு மக்களுக்காக கட்டப்பட்டு 2017ஆம் ஆண்டு புனரமைக்கப்பட்ட மயிலிட்டி மீன்பிடி துறைமுகம் மயிலிட்டி உட்பட வடபகுதி மீனவர்களின் தேவைகளுக்கு பயன்படுத்த உடனடி நடவடிக்கை எடுத்தல் வேண்டும். கையகப்படுத்தப்பட்ட இந்திய இழுவப் படகுகள் மற்றும் தென்பகுதியில் இருந்து வரும் பெரிய மீன்பிடி படகுகள் குறைக்கப்பட்டு உள்ளூர் மீனவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யப்பட வேண்டும். மயிலிட்டி துறைமுகம் மயிலிட்டி மீனவர் சங்கத்தின் பராமரிப்பிற்கு வழங்கப்பட வேண்டும். மீன்பிடி துறைமுகங்கள் நாடெங்கும் மீனவர் சங்கங்களின் முகாமையிலேயே உள்ளன. இருந்தபோதும் மயிலிட்டி துறைமுகம் இலங்கை துறைமுக கூட்டுத்தாபனத்தின் பொறுப்பிலும் கடற்படையின் கட்டுப்பாட்டிலேயே இதுவரை உள்ளது. மயிலிட்டி துறைமுகத்தின் நிர்வாகம் உடனடியாக மீனவர் அமைப்புகளிடம் கையளிக்கப்பட வேண்டும். காங்கேசன்துறை கீரிமலை வீதி மற்றும் கட்டுவன் வசாவிலான் வீதி உட்பட மூடப்பட்டுள்ள அனைத்து வீதிகளும் உடன் திறப்பதுடன் அந்த வீதிகள் ஊடாக பொதுமக்கள் பிரயாணம் செய்வதற்கான இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ் போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். நல்லிணக்க அடிப்படையில் தமது கட்டுப்பாட்டில் இருந்த காலத்தில் அழித்து சேதமாக்கப்பட்ட அனைத்து மத ஆலயங்கள் மற்றும் கோவில்களை விடுவித்து அரச செலவில் மீள் புனரமைப்பு செய்வதை அரசு உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும். எனவே ஜனாதிபதி மற்றும் பிரதமர் மட்டுமல்லாமல் தேசிய மக்கள் சக்தியின் 3 தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் தற்போது உள்ளூராட்சி மன்றங்களின் தமிழ் மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசு நீதியையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்தும் என்று நம்பி களமிறங்கியுள்ள வேட்பாளர்கள் அனைவரிடத்திலும் நாம் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இந்த கோரிக்கைகளில் தேர்தலின் முன் இலகுவாக நிறைவேற்றக்கூடிய விடயமான மக்களின் அனைத்து காணிகளையும் உடன் விடுவிக்க கோரி அவர்களுக்கு தமது கட்சியுடனும் அரசிடமும் அமைச்சர்களிடமும் ஜனாதிபதி அவர்களிடமும் பகிரங்க கோரிக்கை விடுவிக்கும்படியும் அத்துடன் இவ்விடயத்தில் தீர்வினை நடைமுறைப்படுத்துவதற்கு உரிமையாளர்களின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்தி வெளிப்படையான பேச்சுவார்த்தை மூலம் காணி விடுவிப்பை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்படிக்கு இணைப்பாளர் வழிவடக்கு காணிகள் விடுவிப்புக்கான அமையம். அமைப்பு என்று சொல்லி உங்களுக்கு அமைப்பு இருக்குது. நாங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில சொல்லணும். அமைப்பு இருக்கா? அதுல தலைவர் செயலாளர் அது ரெஜிஸ்டர் பண்ணி அதைத்தான் கேட்கிறோம். அதாவது நாங்க நான் ஊரவன் நேற்று முடிய கேட்டோம்னா இருக்கு அவரு முன்ன கேட்டுக்கணும். சம்பந்தமாக 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி வடகிழக்கிலிருந்து மக்கள் வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் காரணமாக வசாவிலான், பலாடி, மயிலிட்டி, திரும்ப சுற்றி காட்டுவான், கெட்டுப்பள போன்ற இடங்கள் கூடுதலாக மக்கள் வெளியேறுகின்றனர். ஆனால் படிப்படியாக மண்டலத்திலிருந்து மாவட்டம் மயிலிட்டி வரைக்கும் ஓரளவுக்கு விடுதப்பட்டு வந்திருக்கு. பலாடி கிராமத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பகுதி முழுமையாகவும் ஒரு பகுதி முழுமையாகவும் விடப்படவில்லை. ஒரு பகுதி விட்ட பகுதியில் ஒரு அரைவாசி பகுதியாக விடப்பட்டிருக்கு. அதனபடியால் அங்கே மக்கள் இன்றைக்கும் வெளியில் இருந்து 35 வருஷமாக வெவ்வேறு கிராமங்களில் வெவ்வேறு உறவினர்களில் முகாமில் அப்படி வந்து வசித்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் மக்கள் படுற கஷ்டங்களுக்காக நாங்களுக்கு இந்த காணி விடுப்பு சம்பந்தமாக சகல அதிகார மட்டங்களும் காய்ச்சிருக்கோம். மேலும் அரசாங்க அதிபர், மாவட்ட அரசாங்க அதிபர், ஆளுநர் போன்ற அதிகாரிகளுடனும் அமைச்சர்களுடன் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த காணி சம்பந்தமாக எங்களுக்கு
இந்த வீதியை விட்டிருக்கிறார்கள், அதை நாங்கள் வரவேற்கிறோம். வீதி விட்டதும் எங்களுக்கு வரக்கூடிய விஷயம், அதை வரவேற்கிறோம். ஆனால் வீதி விடுறதோட காணாமல் வீதியின் சில கட்டுப்பாடுகள் இருக்கு, அதில் ஒரு குறைபாடுகள் இருக்கு. இருந்தாலும் அந்த குறைபாடுகளை நீக்கி சொல்லியும் நாங்கள் அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். அதை விட கடந்த ஆண்டு ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பராரி பகுதியில் இந்த கிராமத்தில் வந்து இந்த ஒரு பகுதியை தான் விடுவதாக ஒப்புக்கொண்டு அந்த ஒரு பகுதியை விட்டிருக்கார். அந்த ஒரு பகுதி விடப்பட்ட பகுதி இன்று வரைக்கும் அது பாதுகாப்பு வேதி அகற்றப்படாமல் அந்த பகுதிக்குள்ள மக்கள் அங்கே செல்ல முடியாமல் அதை நானும் வருவேன். என்னோட காணி அதுக்காக இருக்கு. ஆனால் நாங்கள் காணிக்கு போயிருக்கிறோம், இராணுவத்திட்ட அனுமதி பெற்று காணிக்கு போய் வரோம். ஆனால் அந்த காணி இதெல்லாம் நாங்கள் முழுமையாக ஒன்றும் செய்ய முடியாத இருக்கு. அதனுடைய அந்த வேதியை பாதுகாப்பு வேதியை அகற்றி எங்களை அந்த பகுதிகளை குடியேற விட்டால் நல்லா இருக்கும். ஏனென்றால் நாங்கள் கடந்த 35 வருடங்களாக நாங்கள் இன்னொரு இடத்திலோ அல்லது உறவினர் வீட்டோ அல்லது இன்னொரு ஊரில் வாசிக்கிறதோ அல்லது பொருத்தம் இல்லை. எங்களுக்கு தொழில் ரீதியாக பாதிப்பு இருக்கு, அல்லது சுதந்திரமாக வீடு வாசல் இல்லாமல் பாதிப்பு இருக்கு. இந்த காரணங்களுக்காண்டி அது அரசாங்கம் என்ற வகையில் அந்த அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதை அதிகாரிகள் மட்டத்தாலும் அமைச்சர் மட்டங்களும் நாங்கள் அந்த கோரிக்கை முழுமையாக எதிர்பார்த்து இருக்கிறோம். இந்த வீதி திறந்தது இப்படி நன்மை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கோ அதே மாதிரி இந்த காணிகளையும் விட்டு எங்களுக்கு ஒரு முழுமையான நடவடிக்கை எடுத்தால் அதில் பெரிய சிறப்பாக இருக்கின்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 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 அறிவித்தான் நான் பொதுமக்கள் சார்பில் தெளிவுபடுத்தியிருக்கேன். நன்றி. வணக்கம். என்னுடைய பெயர் ஜெகநாதன். நான் ஒரு ஆசிரியர். நாங்கள் கலாலியை பூர்வீகமாக கொண்ட நாங்கள் இன்றைய தினம் இந்த இதில் ஒரு ஊடக சந்திப்பு இடம்பெறுவதை நாங்கள் கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். உண்மையிலே இந்த காணி விடுவிப்பு பாத விடுவிப்பு தொடர்பாக இளங்கோவன் சேராக்கள் இந்த எடுக்கிற முயற்சிகள் நாங்கள் பாராட்டு தெரிவிக்கிறோம், வரவேற்கிறோம். அவர்கள் ஆளுநரை சந்திக்கிறது பல செயற்பாடுகளை செய்திருந்தார்கள். இன்றைய தினம் இந்த இடத்துல ஒரு இவ்வாறான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்பதை கேள்விப்பட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். உண்மையில் இதில் 2500 கிட்ட ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட இருக்கிறது. இன்னும் பல பாதைகளும் விடுவிக்கப்பட இருக்கிறது. இது உண்மையான நடந்த சில விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு உயர் பாதுகாப்பு வலயம். 35 வருடங்களாக மேலாக திறக்கப்படாத பாதை திறக்கப்பட்டிருக்கிறது. இதில் நடந்த விடயங்களை நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. தேர்தலுக்கு முதல்ல விமல் ரட்நாயக்க சார் அவர்கள் சந்திரசேகரம் ஐயாவோடைய நாங்கள் கட்சி சார்பாக எந்த கட்சியும் சார்பானவர்கள் இல்லை, கனாலி வடக்கு மாதா கோயிலுக்கு வந்தபோது நாங்கள் மிகவும் ஆணித்தரமாக வேண்டின இந்த பாதையை விடுவிக்க வேண்டும், காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்தோம். அப்போது அவர் இராணுவ தளபதியை சந்தித்து விட்டு வந்து எங்களோடு கலந்து கொண்டிருந்தார். அவரை வட்ட மேசையாக போட்டு எங்களோட பிரச்சனைகளை கேட்டு நாங்கள் அந்த பிரச்சனைகளை சரியாக தெளிவாக சொல்லியிருந்தோம். 90ஆம் ஆண்டு நாங்கள் எதுவுமே எடுக்காம விட்டுட்டு ஓடி போனாங்கள் அன்று சொல்லியிருந்தோம். இந்த 10ஆம் தேதி 4ஆம் மாதம் இந்த பாதை எந்த விதமான ஒரு பெரிய ஆடம்பரம் இல்லாமல் இந்த பாதை திறக்கப்பட்டது. அந்த பாதை திறக்கிறதுக்கு முதல்ல மீண்டும் விமல் ரட்நாயக்க சார் அவர்களும் பாதுகாப்பு செயலாளர் விமானப்படையினுடைய அதிகாரியும் பலாலி இராணுவ தளபதியோடு கதைத்து அந்த பாதுகாப்புக்கு தொடர்பானவர்களோடு கதைத்து இந்த பாதையை விடுவிக்கிறதால பாதுகாப்பு பிரச்சனை எதுவும் இருக்காண்டு இராணுவத்தினுடைய பாதுகாப்பு பொறுப்பானவர்களிடம் கேட்டபோது பரவாயில்லை, இப்பொழுது பகல் வேளையில அதை செல்றதுக்கு இராணுவம் உண்மையில் அந்த இராணுவ தளபதி முன் வந்து அதை சொல்லியிருந்தார். ஒரு மகஜர் கொடுக்கறதுக்கு கோயிலுக்கு பெர்மிஷன் எடுக்க இந்த சிவன் கோயிலுக்கு போன ஒரு ஆளுக்கு சொல்லியிருக்கிறார், நீர் நாளைக்கு உங்களோட வீட்டை அந்த பாதையால நீர் போகலாம் என்று. அவ்வாறு ஒரு மனமாற்றம் வந்திருக்கிறது. இந்த அரசியல் கட்சிகள் இந்த நிச்சயமாக அவர்களுக்கு தான் இந்த பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் ஜனாதிபதி வந்த போதும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே மகஜர் கொடுத்திருக்கிறோம். கர்ணி அமரசூரி அவர்கள் வேளாளைக்கு வந்த போது சந்தித்திருக்கிறோம். தையட்டியிலே கதைத்திருக்கிறோம். இவ்வாறு எங்களுடைய பிரச்சனைகள் விமான நிலையத்துக்கு காணி விஸ்தரிப்பு காணி தேவையில்லை என்ற விஷயம், விமான நிலையத்தினுடைய வீதியினுடைய நீளம் மக்களாக அரசியல்வாதிகள் செய்ய வேண்டியது அவர்கள் செய்கிறார்கள். இதில் நிறைய விடயங்கள் இருக்கிற நாங்கள் யாரோட முரண்பட இங்கு வரவில்லை. மக்கள் மிக தெளிவாக தெளிவுபடுத்தி இருந்தோம். அந்த விளைவாக முதல் இந்த வசாவளான் பாடசாலையிலிருந்து இந்த வீதி விடுவிக்கப்பட்டது தேர்தலுக்கு முன்பு. அதே போல 10ஆம் தேதி 4ஆம் மாதம் இந்த பாதை உண்மையில் நான் நினைக்கிறேன் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்மா கூட முடியாது. இவ்வளவு ஒரு பாதுகாப்பு மத்தியில்
எந்தவித முகாங்களும் அகற்றாமல் இந்த பாதை இப்போது சாத்தியமில்லை. அவர்கள் இது இந்த வழிவடக்கிலே காணி விடுவிக்கப்பட்டிருக்கிறது 243 ஏக்கர். ஆனா இதுவரைக்கும் எந்த அரசியல்வாதிகளும் பாராளுமன்றத்தில் அதை கதைச்சு அதை விடுவிக்கிறதுக்கு அவர்கள் கதைக்கவில்லை. நாங்கள் இவர்களை குறை சொல்லவில்லை. அங்கே நாங்கள் மக்கள் அதை தேடி போய் ஆராய்கிற போது தங்களுக்கு 1,80,00,000 ரூபா நிதி தேவை என்றிருந்தார்கள். பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் கேட்டோம் 80 லட்சம் ரூபாய் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அவர்கள் எடுக்கவில்லை. அதை நாங்கள் இராணுவத்தோடும் ஏனையோரோடும் கதைக்கிற போது அவர் சொல்றாரு அந்த அதுல இருக்கிற 2-3 இராணுவமாவையும் எடுத்து வீதிக்கு இங்கால கொண்டு வராக்க எங்களுக்கு கட்டிடம் இல்லை, இதை இப்போ கட்ட முடியாமல் இருக்கு, இது நாங்கள் வெளி மாவட்டங்களுக்கு ஆற்றுவோம். சில விஷயங்களை நாங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இல்லை நாங்கள் இராணுவத்துக்கு சார்பாகவும் கதைக்கவில்லை. நடைமுறை சாத்தியம் அதை எடுக்கிறதுக்கு அவர்களுக்கு காசு 80 லட்சம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதை எடுத்து திருப்பியும் இந்த பலாலி நடுவுக்குள்ளாலே அந்த பாதையை அந்த வேலியை போட்டா திருப்பியும் அது கொடுங்க வேண்டும். ஆகவே அதில் இவியல் அதை கொண்டு வர்றதுக்கு தங்களுக்கு கால அவகாசம் உண்மையில் 2028ஆம் ஆண்டு வரைக்கும் ராணுவம் கால அவகாசம் காணி விடுவிக்கப்பட வேண்டும், வீதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் இதிலே செய்கிற இந்த விஷயங்களை நாங்க திருப்பவும் சொல்றோம், இதை நீங்க அரசியல் வியாபாரம் ஆக்க வேண்டாம். இல்ல நாங்க எங்களை பிடிக்குது, நாங்க வரவேற்கிறோம். ஆனா நாங்க திருப்பவும் சொல்றோம் இதை வச்சு அரசியல் மக்கள் இவியல் ஓகே நீங்க ஒரு ஊடகவியலாளரா நீங்க கேட்கறதுக்கு நாங்க பதில் சொல்றோம். இதே எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் நான் டேவிட் கேமரோன் வந்த பொழுது நீங்கள் வீடியோ எடுத்திருந்தீங்க 3000க்கும் மேற்பட்ட மக்கள் மாவட்டம் கந்தசாமி கோயிலுக்கு வந்திருந்த போது அரசாங்கத்தின் அஜெண்டாக்கு ஏற்ப அத்தனை தமிழ் அரசியல் கட்சிகளும் செயற்பட்டு கொண்டு இதோ கேமரோன் வாராரண்டு சபாபதி பிள்ளை முகாம்தான் வெளிவடக்கண்டு காட்டி அவரை அனுப்பிவிட்டு இதோ வாராரண்டு கண்ணீர் விட்ட அரசியல்வாதிகளை நாங்க பார்த்திருக்கிறோம். இந்த காணிகள் விடுவிக்கிறது எப்போ விடுவிச்சிருக்கலாம். இவர்கள் காலத்தை பிழைக்க விட்டு அதாவது மைத்ரி சிறிசேனா அவருடைய காலத்துல இதுல நிறைய ஏக்கர் காணி விடப்பட்டது. நாங்கள் அங்கே ராமநாதன் கேட்டோம். அவர் சொன்னா நீங்க விஜயாலாவோட நிக்கிறீங்களாண்ட. அப்படி நாங்க அப்ப சொல்றோம் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், கடைசி நேரம் என்று நாங்க அழுதோம் போய் கேட்டோம். ஆனா நீங்க விடுவிக்கல. இப்ப திருப்பவும் நாங்க இப்பவும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இது ஒரு நல்ல காலம். ஆகவே நீங்கள் அரசியல் செய்து இந்த பாதைகளை குழப்பாதீங்க. உண்மையிலே அது இப்ப நாங்க மக்கள் சொல்றோம் 6 மணிக்கு அது அவன் பழமையா எந்த பாதையும் வெளிவா இந்த உயர் பாதுகாப்பு நிலையத்துல முதல் அப்படி விடுவான், பிறகு 6 மணியிலிருந்து 9 மணி ஆக்குவான், பிறகும் கூப்பிட்டு கேட்பான் உங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இல்லைன்னா இரவு விடுவார். அப்ப இப்ப இந்த படிப்படியா பிறகு எங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கிறாங்க. நாங்க திருப்ப நாங்க கேட்கிறோம் இவைய குழப்பவரே இல்லை. நாங்க இவையோட சேர்ந்து நாங்க ஆளுநரை எல்லாம் சந்திச்சிருக்கிறோம். நாங்க சொல்றோம் இந்த இடத்துல ராணுவத்தை சீண்டியோ நாங்க நேரடியா சொல்றோம் நாங்க ராணுவம் சார்பா இல்ல அரசியல் நீங்க வந்து சீண்டி அரசியல் செய்ய வேண்டாம். இதை நீங்க பிரஸ் கிளப்ல வச்சிருக்கலாம், இல்ல ஜனாதிபதி வாரார் அங்க வச்சிருக்கலாம். ஆனா இங்க வந்து நீங்கள் இந்த பாதையை பூட்டினா நாங்க மக்கள் எதிர்த்து போராடுவோம். அது யாரா இருந்தாலும் போராடுவோம். ஏனென்றா எங்களுக்கு இந்த வழிகள் தெரியும். எங்களை நீங்க இதுவரைக்கு இந்த அரசியல்வாதிகள் சரியா செயற்பட்டு இருந்தா இந்த பாதை எங்களை வடிவா தெரியும். இந்த விமான நிலையம் பாதை மாத்தி இருக்கிறீர்கள், மக்களுடைய காணிக்குள்ள கொண்டு போய் நீங்க டாக்ஸிவே போட்டிருக்கிறீங்க. ராணுவத்தோட ஏர்போர்ட்ஸோட போராட சொன்னால் நாங்கள் எந்த நாட்டுக்கும் இந்த பாதையை நாங்க கொடுக்கல, நாங்க போராடு. நீங்க என்ன சேர்க்கிறீங்க உயர் பாதுகாப்பு நிலையத்துல மக்கள்கிட்ட காணியை பிடிச்சு இந்த விமான நிலையத்தோட பேரை மாத்தி அதை வாசலை மாத்தி மக்கள்கிட்ட காணியை பிடிச்சுக்க. எங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தேவை. நாட்டு சுத்தி இருக்கிற இந்த சிவத்தம்மன் விவசாயம் செய்கிற மண்ணுக்குள்ள வந்து வசாவிலான் வரைக்கும் கொண்டு போய் ஏர்போர்ட் போட்டு எல்லாம் செய்யலாம். இதுக்கு இடங்கள் இருக்கு. இப்போ நீங்க ஒவ்வொரு இந்தியாவினுடைய ஒவ்வொரு கம்பெனிக்கு காணியை சுவீகரிக்கலாக நினைக்கிறீங்க. மக்களை பேக்காட்டி இங்க பிறக்காத பிள்ளைகள் வயசு போனவர்களை ஏமாத்தி காணியை சுவீகரிக்கிறாக்கு இங்க இருக்கிற பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் எல்லாரும் செயற்பட்டு கொண்டிருக்கணும்ன்றதை நாங்க தெளிவா விளங்கி இருக்கிறோம். அதுக்கு நாங்க எப்போதும் விட மாட்டோம். இதுல பிரச்சனை இல்லை, எங்களுக்கு இதை விடாட்டாலும் பரவாயில்லை. ஆனா இவ்வாறான சதிகள் ஆனா மக்களுக்கு எதிராக நீங்க செய்வினமா இருந்தா நான் கடைசி மாட்டேன். உண்மையா இந்த விமான நிலையத்துல இவியல் இந்த பாதை மாத்தினது, விமான நிலையத்தின் பேர் மாத்தினது, வழிவடக்கு காணி மக்கள்கிட்ட காணிய நீங்க அந்த இந்திய அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கிறீங்களா, அந்த உரிமத்தை கொடுத்துருக்கிறீங்க. அவர் எப்பவும் வரலாம் போகலாம். இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் விடுங்க பார்ப்போம். துபாய்க்கு ஒரு 6 மாதம் தாரம் ஒரு துபாய்க்கு ஒரு ஃபிளைட் விடுங்க பார்ப்போம். இல்லை ஆக நீங்க இப்பவும் என்ன செய்யறீங்களா இந்த மக்கள் துன்பப்படுறதுக்கு இவ்வளவு காணிகள் அவன் நாங்க கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். நாங்க போராடி கொண்டு ஒவ்வொரு முறையும் போராடுறோம். எவ்வளவு எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு. நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர், வழக்கு இருக்கக்கூடாது, கேஸ் இருக்கக்கூடாது. இருந்தாலும் நாங்க எங்களோட உரிமையாண்டுட்டு போய் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனா தயவு செய்து இந்த ஊடகங்களை கேட்டுக்கொள்றோம், நீங்க அந்த பிரச்சனையை வடிவா தெரியப்படுத்துங்கோ, ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்துங்கோ. அரசியல்வாதிகள் தங்களுடைய பிள்ளைகளை அமெரிக்காவிலும் லண்டன்லும் படிக்க வைக்கிறதும் கொழும்புல தாங்கள் சொகுசா வாழ்ந்து கொண்டு இது ஒரு பிழைப்பா வச்சுக்கொண்டு இப்ப பேசாம இருப்பினோம். இனி மாவீர தினம் வந்த உடனே மாவீரர் பிள்ளைகள் அந்த வீரம் திரிவென்ற தினம் வந்த உடனே ஒரு வாழ் அங்கால சிலையை வச்சிருப்பார், ஒருவர் வந்த இந்த அரசியல் செய்யாங்க விளங்குதா?
இந்த மண்ணுக்காக இறந்தது எல்லாம் ஏழை மக்கள் விளங்குதா. அப்ப அந்த ஏழை மக்கள் இப்ப என்ன செய்யறோம்? அவர் நல்லாட்சி வந்திருக்கு. இப்ப நீங்க ஏழமண்ட ஒரு ஒரு சட்ட ரீதியாக இந்த அரசியல் கட்சிகள் ஒரு முடிவெடுக்கணும் பார்ப்போம். கோப்பாவில் இருக்கிற துயிலும் இல்லத்தை விடட்டும் இல்ல ஒரு ஒரு எதுவும் இல்லை. ஆனா திருப்பி நீங்க எப்ப வருவீங்க? மாவீர தினம் வரைக்குள்ள உங்களோட அரசியல் நாங்க தயவு செய்து கேட்டுக்கொள்றோம். இந்த வழிவடக்க வச்சு இனி யாரும் அரசியல் செய்ய நாங்க விட மாட்டோம். இதுல காலங்காலமா நீங்க இந்த வழிவடக்க வச்சுதான் பல பாராளுமன்றத்துக்கு எம்பிகள் வந்தவன். நாங்க இனி மக்கள் சார்வா நாங்க பரவாயில்ல, இந்த காணி விடாட்டாலும் பரவாயில்ல, வீதி விடாட்டாலும் பரவாயில்ல. ஆனா இதுல இந்த ஒவ்வொரு போயாக்கும் போடுறாடுற மாதிரி இங்க விட மாட்டோம். அதை நாங்க தெளிவாக நாங்க வேற இவங்களோட அரசியல் கட்சியில நாங்க எந்த குழுக்களுக்கும் வரையில. நீங்க தீர்வுகளை விதைந்து ஒரு அறிவார்ந்த ரீதியில் எடுக்க பாருங்க. நாங்கள் இப்போது எங்களோட பாதை விடுவிப்பு சம்பந்தமாக ஒரு மகஜர் ஒன்று தயாரிச்சிருக்கிறோம். முதல் கண் கௌரவ ஜனாதிபதிக்கும் கௌரவ பிரதமருக்கும் மற்றது கௌரவ அமைச்சர் எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணி ஒரு கடிதம் ஒன்று அனுப்பி எங்களோட காணிகளையும் விரைவில் விடுவிக்கப்பட வேணும் என்று கேட்டும் இந்த பாதையை நிரந்தரமாக மக்கள் பாவனைக்கு பகல் இரவாக பாவிக்கக்கூடியதுக்கான இன்றைக்கு ஒரு மகஜர் தயாரிக்கு. நாங்கள் இந்த கட்சி சார்ந்தவர்கள் அல்ல. நாங்கள் கேட்டது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவர் மீடியாக்காரன் கேட்ட கேள்விக்கு பதில் நாங்கள் என்னன்னு கேட்டால் இதில் எழுதியிருக்கு வலிகாமம் வடக்கு மீள் குடியேற்ற அமைப்பு. எங்களுக்கு இந்த அமைப்பு இன்றைக்கு நாங்கள் இதில் பார்த்து தான் நாங்கள் இங்கே வந்தோம். எங்களுக்கு தனிப்பட்ட அழைப்போ அல்லாட்டி நாங்கள் வழியில் இருக்கிற எங்களை இந்த அமைப்பில் சேர்த்ததோ இல்லை. சரியோ, நாங்கள் இன்றைக்கு எங்கென்ற காணி எங்களோட வீடு எங்களோட இடத்துல போய் நாங்கள் குடியம்பர போடணும். எனக்கு இன்றைக்கு 71 வயசு. நான் 71 வயசுல என்ன இந்த காணியை இந்த பிள்ளைகளுக்கு இந்த பாதை திறந்த வழியத்தான் இதுதான் என்ற காணி, இதுதான் என்ற காணி, இதுதான் கோயில். மற்ற கோயிலுக்கு போகிற பாதையெல்லாம் இப்போவும் பிளாக் பண்ணிக்கிறோம். அது சம்பந்தமாக இந்த மகஜரில் போகுது. நாங்கள் சுதந்திரமாக கோயிலை போய் நாங்கள் தரிசிக்க வேணும். ஆகையால் நாங்கள் இப்போ கேட்ட கேள்வி உங்களுக்கு சில பேருக்கு வருத்தமாக இருந்தால் முதற்கண் நாங்கள் வினயமாக நாங்கள் மன்னிப்பு கூறுகிறோம். ஏன்னா எங்களுக்கு தெரியாது இந்த அமைப்பு இருந்தால் நாங்கள் அமைப்பில் நாங்கள் அங்கத்துவம் பெற்று நாங்களும் இதோடு சேர்ந்து போராடுவோம். நாங்கள் ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் நாங்கள் இன்றைக்கு வருகிறோம். நீங்கள் இப்படி ஒரு அமைப்பு இருக்குன்ற எங்களுக்கு தெரியாது. புதுசா ஒரு அமைப்பு ஒன்று தொடங்கி நாங்க விரோதமாக பார்க்கல. ஆனா இதே ஒரு அரசியல் ஆக்க வேண்டாம் நாங்க கேட்கிறோம். இது நாங்கள் மக்கள் சார்பா இப்ப நாங்க பாக்குற விஷயம். இதுல வந்திருக்கிறவர்கள் முன்னாள் அரசியல்ல ஈடுபட்டவர்களும் அரசியல் கட்சி சார்ந்தவர்களும். ஆகவே இது வேறு ஒரு பொது அமைப்பா வந்திருந்தா நாங்க அப்படி கழிச்சிருக்க மாட்டோம். நாங்கள் எந்த ஜனாதிபதி வந்தாலோ அவர்களுக்குரிய கௌரவம் நன்றியை நாங்கள் எங்களுக்கு நல்லது செய்தவருக்கு சொல்ல வேண்டியது. நாங்கள் ஒவ்வொரு ஜனாதிபதி வருகிற பொழுதும் அவர்களுடைய இணைப்பாளர்கள் செயலாளர்களோட தொடர்பு. நான் நினைக்கிறேன், நான் அங்கேன் ராமநாதன் இருந்த போது ரஜீப் பண்ட் ஒரு வசாவலான் அந்த தம்பி ஒரு ஆள் இணைப்பாளர் அவரோட நாங்கள் தொடர்பு ஏற்படுத்தி இந்த பலாலி உயர்பாதை வலயத்தில் அனுமதி இல்லாம அவங்கள்ட்ட துணிச்சலோட நாங்க போனாங்க. இப்படி நாங்க எந்த கட்சியும் இல்லை. நாங்க எப்ப எந்த ஆட்சி வருகுதோ அதுல யாரை பிடிச்சி இந்த எங்கட விஷயங்களை அதான் செய்வோம். அப்ப நாங்க இதுக்கு இவ சொல்ற மாதிரி நாங்க எந்த அரசியல் கட்சி சார்பானவர்களும் இல்லை. நன்றி. சூனாரி சார்ஜன் கையீட்டிலிருந்து வாரன். என்னன்னு சொன்னா ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வார அவர் ஒரு நாட்டின் ஜனாதிபதி ஒரு உயர் இதுல இருக்கிறார். அதுக்குரிய மரியாதை எல்லாம் பதவிக்குரிய மரியாதை இருக்குது. ஆனால் வாக்களித்த மக்கள் என்ற ரீதியில எங்களுக்கு அவர்கிட்ட சில எங்களுக்கான உரிமைகளை தட்டி கேட்கறதுக்கும் எங்களுக்கு உரிமை இருக்கு. நாங்க இப்ப ஜனாதிபதி வாரன்றதுக்காண்டி நாங்க வாய்மூடி மௌனிகளாக இருக்கலாம். ஏன்னா நாங்க இழந்தவர்கள். எங்கட காணி தையீட்டில திசவிகார நாங்க 4 வருஷமா போராடி கொண்டு வாரோம். சகல ஆவணங்களும் கையளிக்கப்பட்டிருந்தும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படாத நிலை இன்று வரையும் இழுத்தடிக்கப்பட்டிருக்கிறது. அதுல பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சொல்லியிருந்தார், ஆளுங்கட்சி உறுப்பினர் தையிட்டு விகார தாங்க கட்டையிலேண்டு. நாங்களும் சொல்லல நீங்க தான் கட்டினீங்களேண்டு. ஆனா உங்களோட காலத்துல இன்னொரு புது கட்டடம் ஒன்று திறக்கப்பட்டிருக்கு. அதுக்கு கூட எந்த ஒரு தடை உத்தரவுமே வழங்க முடியாத ஒரு கையாலாகாத நிலையில தான் நீங்க இருக்கிறீங்க. அதால நாங்க எங்களுக்கு உரிமை இருக்குது. நாங்கள் நீங்க விடுவிக்கப்படும் இந்த தையிட்டு திசவிகார காணிகள் விடுவிக்கும் வரையும் நாங்கள் போராடி கொண்டுதான் இருப்போம். எங்களுக்கு
வேற வழி இல்லை. இது நாங்க வந்து காலாகாலமா மெல்ல மெல்லமாக அந்த எல்லைகளை அரைக்கி பிடித்த காணியோ அல்லது அரசாங்கத்திலிருந்து மானியமாக பெற்ற காணியோ இல்லை. இது எங்கட மூதாதையர் வந்து கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி உழைச்சு வாங்கின காணி. அதை வந்து அரசாங்க ரீதியில வந்து ஒருத்தன் வந்து களவா சூறையாடி அதுல விகார கட்டி இருக்கேக்க நாங்க வந்து அதுக்கு எந்த ஒரு விட்டு கொடுப்புக்குன்னு நாங்க போக மாட்டோம். இந்த காணி எங்களுக்கு விரைவில் விடுவிக்கப்பட வேண்டும். அதுக்கு இந்த ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் மற்ற அனைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆவண செய்து அந்த தேவையான அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும். இன்றைக்கு தெற்கில் எங்களுக்கு ஆதரவு பெருகி வருகிறது. தெற்கு மக்கள் கூட நமக்கு சாதகமான பல தகவல்களை வெளியிட்டு வருகின்றனர். ஆகவே இந்த தருணத்துல நாங்கள் அனைவரும் ஒன்றாக நின்று தேவையான அழுத்தங்களை பிரயோகித்து எமது காணிகளை விடுவிக்க முன்வர வேண்டும். சட்டவிரோத கட்டடங்கள் இந்த தையிட்டியில இன்றைக்கு நடக்கிற விஷயம் அவர்களுக்கு நல்ல ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். இனியொரு காலத்தில் இன்னொரு பொதுமக்களுடைய காணிகள் இந்த புத்தரின் பெயரால் அத்துமீறி நுழைவதற்கு பயப்பட வேண்டும் யாராக இருந்தாலும். அதற்காகத்தான் நாங்க போராடுகிறோம். எங்கட காணிகள் எங்கட உரிமைகளை கேட்கறதுக்கு நாங்கள் என்றைக்குமே பயப்பட மாட்டோம். அதற்காக நாங்கள் எந்த ஒரு அடாவடியிலேயோ வன்முறையிலேயோ ஈடுபட போறது இல்லை. ஆனா அதுக்காக நாங்க நீதிமன்றத்துக்கு போறதுக்கும் எங்களுக்கு போதிய நம்பிக்கை இன்னும் வரவில்லை. அந்த அளவுக்கு எங்களிடம் சக்தியும் இல்லை. ஆனா தேவையான அமைச்சுகளிடம் எங்களது ஆவணங்களை பாரப்படுத்தியுள்ளோம். அவர்கள் இதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்தி எங்களோட காணிகளை மீட்டு தர வேண்டும். நன்றி. இதுவரை யாருமே எந்த பகுதியிலே, நான் வடக்கு கிழக்கு பகுதியிலே எல்லா பகுதிகளிலேயும் இந்த சமூக செயற்பாட்டிலே ஈடுபட்டு இருக்கிறேன். ஆனால் எந்த இடைஞ்சலம் வந்து போலீஸ்காரர் கொடுக்கவில்லை. ஆனால் இன்றைய தினம் வந்து இந்த இடைஞ்சலை ஏற்படுத்தியதற்கு நான் மிகவும் மன வருத்தம் அடைகிறேன். எனது அடையாள அட்டையை பதிந்தவுடன் இளங்கோ அவர்களினுடைய அடையாள அட்டையை பதிவு செய்துள்ளார். ஏனைய ஒரு அடையாள அட்டையும் பதிவு செய்தார்களோ தெரியாது. செய்திருப்பினும் நான் நிறைய பேர் இதில் இருந்தவர் நான் கவனிக்கவில்லை. ஆகவே மீண்டும் நான் இதை மனவருத்தத்துடன் தெரிவு செய்கிறேன். இன்றைக்கு ஜனாதிபதி வருகிறார், நல்லொரு செய்தியை தருவார் என்று எதிர்பார்த்து தான் நாங்கள் இந்த ஏற்பாட்டை செய்திருந்தோம். அந்த ஏற்பாட்டிற்கு போலீசார் இடைஞ்சல் தந்தமை விட்டு மன வருத்தம் அடைகிறேன். நன்றி, வணக்கம்.